நாம் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கமல் சாருக்கு பதிலாக இந்த வருஷம் விஜய் சேதுபதி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வருஷம் கண்டஸ்டன்ட்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நாம் இந்த சீசனில் கண்டஸ்டண்ட்டாக பார்க்க போகிற ஆள் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசரும் கூட. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸையும் ரிவ்யூ பண்ணுவார். சமீபத்தில் சீரியல் ஆக்டர்ஸ் மகாலட்சுமியை வந்து கல்யாணம் பண்ணதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டண்ட்டாக பார்க்க போகிறது சாட்சனா. இவங்க வந்து சமீபத்தில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடித்த மகாராஜா படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்து மூலயமா தான் நமக்கு எல்லாருமே இவங்க தெரிய வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து தர்ஷா குப்தா. இவங்க வந்து சீரியலும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கு வித் கோமாளி மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா. இவரும் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருந்த என்எஸ்கே ரம்யாவோட கணவர் தான் இவங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நடப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான். இவர் வந்து பிரபல சீரியல் ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் ஆங்கரிங்கும் நல்லாவே பண்ணுவார். 90s கிட்டெல்லாம் கண்டிப்பாக இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ஒரு ஆர்ஜே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா தான். இவங்க ஒரு டான்ஸர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஷோக்கு ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க. குக்கு வித் கோமாளி மூலயமா தமிழ்நாடு முழுசாகவே இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர். இவர் வந்து கானா பாடல்கள்லாம் அவரே எழுதி பாடுவார்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவரை பற்றி மக்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. ஸோ இவர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் தான் வீட்டுக்குள்ளே வந்து தாக்கு பிடிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து ரஞ்சித் தான். இவர் வந்து பல திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீரியல்ஸும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் வெளியான கவுண்டம்பாளையம் திரைப்படத்துலேயும் வந்து நடிச்சிருந்தார். அந்த படம் கொஞ்சம் சில நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. உள்ளே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லேயே இவர் ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட் வந்து சொல்லலாம். ஸோ இருக்க யங்கான கண்டஸ்டன்ட் கூட இவருக்கு ஒத்து போகுமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து பவித்ரா. இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து சௌந்தர்யா. இவங்க ஒரு மாடல். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. இவங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் மூலயமா ஃபேமஸான அருண் பிரசாத் தான். இவரும் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாடலிங்கும் பண்ணுறாரு. ஏற்கனவே டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் டிப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, எப்படி விளையாடுறாருன்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து தர்ஷிகா. இவங்களும் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு நாம் அடுத்தடுத்த ஷோவில் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து விஜே விஷால். இவர் ஒரு விஜே. அது மட்டும் இல்லாமல் பாக்யலட்சுமி சீரியல் மூலயமா வந்து நல்லா ஃபேமஸாக ஆனார். இப்போ ரீசெண்டாக குக்கு வித் கோமாளிலேயே வந்து கண்டஸ்டண்ட்டாக பங்கு பெற்றார். அதுக்கப்புறமா இவர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இவர் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லா ஃபேமஸாக இருக்கார். ஸோ மக்களுக்கு இவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஷோவில் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து அன்ஷிதா. இவங்களும் வந்து செல்லம்மா சீரியல் மூலயமா ஃபேமஸான கண்டஸ்டன்ட் தான். ஸோ இவங்க உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து ஆர்னவ். இவங்களும் வந்து செல்லம்மா சீரியலில் வந்து லீடாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ஒரு மாடல். நிறைய வந்து ஆட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே சீரியலில் நடித்த 2 லீட் கண்டஸ்டன்ட் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நாம் அடுத்தடுத்த ஷோவில் பார்க்கலாம். அதுதான் நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் போட்டியாளர்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசமானவர்னு வந்து
வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழை அவ்வளவு சரளமாக பேசக்கூடிய முத்துக்குமரன் தான். இவர் வந்து ஒரு யூடியூபர், அது இல்லாமல் நல்லா தமிழ் வந்து சூப்பராகவே பேசுகிறாருங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ் மக்கள்கிட்டேருந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்க போகுதுன்றதை நாம் அடுத்தடுத்த ஷோ மூலயமா தான் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே ஜாக்குலின் தான். இவங்க வந்து ஒரு விஜே, அது மட்டும் இல்லாமல் இவங்க சீரியல்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு வந்து கேப் விட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் மூலயமா வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன இந்த 18 கண்டஸ்டண்ட்டில் ஏற்கனவே நமக்கு நிறைய கண்டஸ்டன்ட் வந்து பரிச்சயமான முகம் தான். அது மட்டும் இல்லாமல் ஷோ நடத்துகிற அந்த தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒர்க் பண்ண முக்கால்வாசி பேர் தான் வந்து இந்த வருஷம் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட், அதாவது சீரியல் ஆக்ட் பண்ணதை தவிர வேறு என்ன அவங்களோட டேலண்ட் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும், நம்ம புதுசாக நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்றது தான் வந்து சொல்ல தோணுது. எனிவே இந்த பிக் பாஸ் ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். விஜய் சேதுபதி வேறு நியூ ஹோஸ்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. அவர் வந்து வார இறுதி நாட்களில் வந்து எப்படி இந்த ஷோவை ஹேண்டில் பண்ணி சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே கடைசியாக வந்த சீசன் வந்து அவ்வளோவா மக்கள்கிட்ட வந்து போய் சேரலை. இந்த சீசனாச்சு வெற்றி அடையுமா அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து ஷோவை பார்க்கலாம்.